இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதோஷம் என்றால் என்ன? அது எப்படி உருவானது என்பதை புராணக் கதையின் மூலமாக விளக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பிரதோஷம்னா முதல்ல என்ன? அதாவது நம்ம எப்படி எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்போம்னு சொன்னா, தோஷம்னு சொன்னா ஒரு குறை. அதுவும் பிரதோஷம்னு சொன்னா அந்த காலத்திலே நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடிய காலமாக அந்த காலமானது இருக்கிறது. அந்த நேரத்திலே இறைவனை வழிபடும் பொழுது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்ற, தோஷங்களை அனைத்தும் நீக்குகின்ற காலமாக அந்த காலமானது அமைந்திருக்கிறது என்பது போல் நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆனால் அதனை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் சொன்னா, தோஷம், தோஷம் என்று சொல்வதை விட அந்த தாவண்ணாவை அழித்து சொல்லுங்க. தோஷம் அப்படின்னு சொன்னா அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்ற அர்த்தம். சந்தோஷம்னு சொல்லுவோம் தெரியுமா? சந்தோஷம்னு தானே சொல்றோம். சந்தோஷம்னா அது என்ன தோஷமா? அது என்ன குறையாது? குறையில்லையே, மகிழ்ச்சி தானே. அப்ப தோஷம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனந்தம்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆஷு தோஷின்னு பேரு. அவருக்கு ஆஷு கோபின்னும் பேர் உண்டு. ஆஷு கோபின்னா டக்குன்னா கோபம் வந்துருமா. அதே மாதிரி ஆஷு தோஷின்னு சொன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே அவருக்கு சந்தோஷம், மனம் நிறைந்து விடுமாம். அப்படி அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, தோஷம்னு சொன்னா சந்தோஷம்னு சொல்லிட்டோம். பிர அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒசத்தின்னு அர்த்தம். பிர அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒசத்தியான, நம்ம சாதத்தை கூட பிரசாதம்னு சொன்னா ரொம்ப ஒசத்தியான சாதம்ங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? அதே போலத்தான் தோஷத்திலேயே பிரதோஷம் என்று சொன்னால் மிகவும் உயர்ந்த அளவிலே, மிகவும் ஆனந்தமான முறையிலே இறைவன் இருக்கக்கூடிய நேரம்தான் அந்த பிரதோஷ காலம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே இறைவன் எப்படி இருப்பார்னு சொன்னா, ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக இருப்பார். பெருமானுக்கு சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுவார்? தாண்டவம் தானே ஆடுவார். அவர் ருத்ர தாண்டவம் ஆடுவார். அவர் கோபம் வந்தா ருத்ர தாண்டவம், அது உக்ர தாண்டவ மூர்த்தியாக இருப்பார். ரொம்ப உக்ரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோபமாக ருத்ர தாண்டவத்தை காண்பிப்பார். ஆனால் அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்திலே ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சி அளிப்பாராம். எங்கே அப்படின்னு சொன்னா, அந்த நந்தியம் பெருமானினுடைய கொம்புகளுக்கு இடையே அவர் காட்சி அளிப்பாராம். நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே அவர் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சி அளிக்கின்ற நேரம்தான் அந்த பிரதோஷ காலம் என்று பார்க்கப்படுகிறது. பிரதோஷ நாளிலே, அந்த பிரதோஷ காலத்திலே மாலை பொழுதுல அந்த பிரதோஷ காலம்ங்கிறத வச்சிருக்கா. அந்த அந்தி சாய்கின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே இறைவன் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் நந்திக்கு அந்த நேரத்தில் அத்தனை அபிஷேகங்களை செய்கிறார்கள். விசேஷமான அபிஷேகங்களை நந்தியம் பெருமானுக்கு எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், அதுவும் நந்தியம் பெருமானுடைய தலையிலே செய்வார். அபிஷேகத்தை கொண்டு அப்படிதான் மொத்தத்தையும் ஊத்துவார். எதற்காகன்னு சொன்னா, அந்த இடத்திலே அது பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்கின்ற விதமாக இறைவனானவர் அவருடைய கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சியளிப்பதால் தான் அந்த நேரத்தில் அந்த கொம்புகளுக்கு இடையே அப்படி அபிஷேகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதற்கான புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைந்தார்கள்ங்கிற கதை நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்த, கடைய ஆரம்பிச்ச நாள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு பிரதமை நாள் என்றாம். பிரதமை திதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த முதல் நாள் அந்த பிரதமை திதி என்றுதான் அவருக்கு ஆரம்பிச்சிருக்கா. ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாளா அவ கடைஞ்சுட்டே இருக்கா. கடைய ஒரு டயர்டு தான் ஆனாலே தவிர அவர்களுக்கு அங்கிருந்து அமிர்தம்ங்கிறது வர்ற மாதிரி தெரியல. பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வரும்னு சொல்லி மாத்தி மாத்தி கடைஞ்சுட்டு இருக்கா. இவர்கள் கடைய, அதாவது அந்த மந்தார மலை, மேருமலையை மையமாக வைத்து இவர்கள் நன்றாக கடைந்து கொண்டிருக்கிறார்கள். வாசுகி பாம்பை கயிறாக கொண்டுதான் அந்த பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கிறார்கள் தேவர்களும் அசுரர்களும். அந்த நேரத்துல பார்த்தோம்னா வலி தாங்க முடியாம அந்த வாசுகி பாம்பு என்ன பண்றதுன்னு பார்த்தோம்னா, விஷத்தினை கக்கி விடுகிறது. ஆலகால விஷம் சொல்றா இல்லையா? ஆலகால விஷம்னு சொன்னா மொத்த விஷம், அதாவது இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு விஷத்தினை அந்த பாம்பானது கக்கி விடுகிறது. அது கக்கிய நாள் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டமி என்கின்ற நாள். அதாவது பிரதம திதி அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கா இந்த வேலையை. அந்த வேலைங்கிறது முடியவே இல்லை இல்லையா? முடியாம இழுத்துட்டே இருக்க அஷ்டமி நாள் என்று பார்த்தோம்னா அது விஷத்தை கக்குகிறது. இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் பயந்து ஓடும் பொழுது பரமேஸ்வரனிடத்திலே பிரார்த்தனையை செய்வோம்ங்கிறார். பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணோன்னே பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, அந்த விஷத்தை அப்படியே தன்னுடைய கைகளில எடுத்து பருகி விடுகிறார். அவர் பருகிய நாள் தான் அந்த நவமி நாள் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த அஷ்டமி நவமி இரண்டும்
விஷத்தை சம்பந்தப்பட்டிருப்பதால், அந்த ஆலகால விஷம் என்பது சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த நாட்களிலும் நாம் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறோம். பிரதம திதி அன்னைக்கு ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆரம்பிச்சோம்னா அந்த வேலைங்கிறது சீக்கிரம் முடியாம இழுத்துட்டே இருக்கும். அஷ்டமி நவமி நாள் விஷத்தை கக்கிய நாள் அப்படிங்கிறதுனால இவர் நவமி நாள் அன்று விஷத்தை எடுத்து பருகி விடுகிறார். நமக்கு தான் தெரியும், உடனே பக்கத்துல இருந்த பார்வதி தெரிஞ்சு கழுத்தை பிடிச்சிட்டா. கழுத்தை இறுக்கி பிடிச்ச உடனே கழுத்திலேயே அந்த விஷமானது தங்கிவிட்டது. அதனால்தான் பெருமானுக்கு ஸ்ரீகண்டன் பேரு. ஸ்ரீன்னு சொன்னா விஷம்னு அர்த்தம். நீலகண்டன் சொல்றா இல்லையா, அந்த நீலகண்டனாக அந்த விஷமானது கழுத்திலேயே தங்கி விடுகிறதுன்னு ஆயிடுது. திரும்பி தசமி நாள் அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் முயற்சி பண்றா. அப்ப ஏகாதசி நாள் தசமி நாள் அன்னைக்கு நல்ல முயற்சி பண்றா. முயற்சி பண்ண உடனேயே அந்த அமிர்தம்ங்கிறது மறுபடியும் வந்துடுறது. அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு உபதவாசம் இருந்தா நம்ம துவாதசி அன்னைக்கு நம்ம அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறார்கள். அப்புறம் பெருமான் தன்வந்திரியாக வருகிறார். என்ன பண்றார், அதை அமிர்த கலச கையில எடுத்துன்னு துவாதசி பாரணை அன்னைக்கு எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா துவாதசி திதி ஆயிடுத்து. இப்போ இந்த அமிர்தம் கிடைச்சது யாரால இவர்களுக்கு, அந்த விஷம்ங்கிறது வெளியே அந்த விஷம் மொத்தத்தையும் பரமேஸ்வரன் எடுத்து பருகியதால் தானே. அப்ப அந்த பரமேஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக அந்த திரையோதசி நாள் என்று எல்லா தேவர்களும் ஒன்றாக இணைந்து பரமேஸ்வரனை வழிபடுகிறார்களாம், அவரை போற்றி துதிக்கிறார்களாம். அவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம போய் தேங்க் பண்ணுவோம் தெரியுமா. அந்த மாதிரி அனைத்து தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஒன்றாக இணைந்து பரமேஸ்வரனை துதிக்கின்ற காலம்தான் இந்த பிரதோஷ காலம். அவர்களுடைய அந்த துதிக்கு சந்தோஷப்பட்டு இறைவன் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் அந்த திரையோதசி திதி நாளன்று, அதாவது அந்த 13வது நாள் அன்று. அதைத்தான் ஒவ்வொரு திரையோதசி நாள்லையும் நம்ம பிரதோஷம் என்ற பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.